ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு ஐமன் ஃபாதில் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா பலாப்பழ சிப்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பலாப்பழத்தை நாங்கள் முழுசாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோம். அதில் சின்ன சின்னதாக நான் இப்படி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ஸ்லைஸாக. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற சீட்ஸ் எல்லாம் நான் தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா பலாப்பழத்தோட சீட்ஸ் வந்து ரொம்ப நம்மளுக்கு ஹெல்த்துக்கு நல்லது. அதனால் நான் எப்பயுமே அதை ட்ரை பண்ணி நான் எடுத்து வச்சுக்குவேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாக வெயிலில் கொஞ்சம் நேரம் வச்சுட்டு அந்த பலாப்பழத்தை வந்து நான் எண்ணெயில் போட்டு நான் பொரித்து எடுத்துக்கிட்டேன். இது ரொம்ப சிம்பிளான ஒர்க்கு தான் இந்த பலாப்பழ சிப்ஸ் பண்ணுறது. பலாப்பழ சிப்ஸை ஃபுல்லாக வந்து நல்லா நான் ஃப்ரை பண்ணி இப்படி எடுத்துகிட்டு லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணியில் கொஞ்சம் உப்பும் கொஞ்சம் மிளகாத்தூளும் போட்டு கலந்து நான் தெளித்து விட்டுக்கிட்டேன். அவ்வளோதான். இது ஈஸியான ப்ராசஸ் தான். நம்மளுக்கு என்ன பலாப்பழத்தை கட் பண்ணுறது மட்டும் தான் கஷ்டம். ஆனால் சிப்ஸ் போடுறது வந்து ரொம்ப ஈஸியான இது. இதில் எதுவும் நம்ம மசாலா பொருள் எதுவுமே நம்ம ஆட் பண்ண தேவையில்லை. ரொம்ப ஈஸியான மெத்தட் இது. பாருங்கள், சூப்பராக நம்மளே வீட்டில் ஹெல்த்தியான ஒரு பலாப்பழ சிப்ஸ் நம்ம ரெடி பண்ணிட்டோம். தேங்க்யூ.